ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக யூரா செஞ்ச தப்பெல்லாம் ஹீரோயின் மேலே போட்டு ஹீரோயினை ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. ஸோ இப்போ ஹீரோயின் இந்த கேஸ் அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு வாதாடினா அதே லாயரை கூப்பிட்டு சொல்கிறா இதை ரிட்டன் அப்பீல் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அந்த லாயர் என்னன்னா, இல்லைம்மா அது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது, ஏன்னா நாள் முடிஞ்சு போச்சு, இனி அப்பீல் பண்ணி எதுவுமே நடக்க முடியாது, நீ ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் இப்போ பேசும்போது தான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய வருது. யூரா கேஸில் ஹீரோயினுக்கு எதிராக சாட்சி சொன்னது திடீர்னு ஜட்ஜா யூராவோட அப்பா வந்தது, அவர் சொல்லி தான் இந்த லாயரும் வந்திருப்பாரு. ஸோ இவங்களோட சதி தான் இவங்க செஞ்ச தப்புக்கு நம்மளை மாற்றி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வருது. ஸோ அடுத்ததாக ஹீரோ அவரோட பங்குக்கு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ ஹீரோயினும் ஹீரோவை பார்த்தோன்னே என்னாச்சு, ஏதோ டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா தூங்கலையான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ கோவத்தோடைய, நீ என்னோட தங்கச்சியை கொண்டுட்டேன், இனி நீயும் நானும் மாதிரி ஒன்னாலாம் இருக்க முடியாது, இதுதான் உன்னை நான் லாஸ்ட்டாக பார்க்க வர போகிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பட் தன்னோட தங்கச்சியோட சாவுக்கு ஹீரோயின் தான் காரணங்கிறத ஹீரோவால் ஏற்றுக்கிடவே முடியல. ஸோ நல்லா ட்ரிங்க் பண்ணுறாங்க. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவை தனியாக ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து போதையில் இருக்கிற ஹீரோ கூட ஒன்றா ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணுறா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோவும் கண் முழிக்காங்க, பக்கத்துலேயும் இவர் இருக்கிறதையும் கவனிக்காங்க. பட் அதை அவ்வளோவா பெருசாக எடுத்துக்கிடலை. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா வெளியே தான் கஷ்டம், பார்த்தா இப்போ ஜெயில் ரொம்பவே கொடுமையாக இருக்குது. அங்கே இருக்கிற பெரிய கேங்ஸ்டர் மாதிரி இருக்கிற ஒரு பொம்பளை என்னென்னா ஹீரோயின்ட்ட புள்ளி பண்ண ஆரம்பிக்கா. எவ்வளோ தைரியம், யாரையும் கொலை பண்ணிவிட்டு உன் இஷ்டத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலைமுடியை பிடிச்சி நல்லா அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினும் பொறுமை தாங்க முடியாமல் ரிட்டன் சண்டை போடுறாங்க. ஸோ இப்போ அங்கே யங் ஜோன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் தான் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக வெளியே இருக்கிற போலீஸை கூப்பிட்டு ஹீரோயினை அடித்து அந்த புள்ளி பொண்ணை அந்த பொம்பளையை வெளியே இழுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டதுனால அந்த புள்ளி பண்ண அவளை சீக்கிரமாக விட்டுருந்தாங்க. பட் இதனாலேயே ஹீரோயின் மேலே அவளுக்கு ரொம்பவே கோபமாகுது. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணாலுமே அதுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கா. ஹீரோயினையும் நல்லா புள்ளி பண்ணிட்டு இருக்கா. பட் ஹீரோயின் என்னென்னா, அவள் மேலே இருக்கிற தப்பு சீக்கிரமாக போகணுன்னா இந்த ஜெயிலேருந்து சீக்கிரமாக போகணும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டு போயணும், ரிட்டன் எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அவளும் அவள் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருக்கா. ஒரு முறை அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோயினோட காலிலே கல்லை தூக்கி எறிகிறா. ஸோ அப்படியே ரெண்டு பேருக்குள்ளே சண்டையும் வருது. ஸோ பக்கத்தில் இருக்கிற யங்ஜோ பொண்ணும் ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போடலான்னு சொல்லி திங்க் பண்ணுறான். பட் அவள் இப்போதைக்கு சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகிறா, அதனால் அமைதியாக இருக்கா. ஏதாவது ஒரு போலீஸை மட்டும் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறா. ஸோ இப்படியெல்லாம் கலவரத்தோட இங்கே உள்ளே போயிட்டு இருந்தா வெளியே பார்த்தோன்னா இப்போ ஹீரோவோட தங்கச்சி இறந்ததுனால அவளுக்கும் அந்த கம்பெனியில் ஷேர்ஸ்லாம் உண்டு போல். ஸோ அதை ஹீரோவோட சேர்த்தி அவங்களோட பேருக்கு மாற்றிக்கிடுறாங்க லாயரை வச்சு. எதுக்குன்னா இப்போது ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடக்க போகிறது, அடுத்தது யார் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு. ஸோ இவங்ககிட்ட தான் இப்போ அதிகமாக ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஷேர்ஸை வச்சு அவங்களோட பையன் பிரசிடெண்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் அதே ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் யூராவோட பாட்டியும் இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கும் அதில் ஷேர்ஸ் இருக்குது போல். ஸோ இப்படி ஹீரோவோட சேர்த்து பிளான் போட்டு வச்சுருக்குது அவங்களுக்கு புரியுது. ஸோ ஹீரோவை அதில் பிரசிடெண்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோட போயிட்டு என்னோட ஷேர்ஸை உனக்கு தரேன், அதுக்கு பதிலாக நீ என்னோட பேத்தி யூராவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும் சம்மதம் தெரிவிக்காங்க. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் ஹீரோ தான் அடுத்த பிரசிடெண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக ஹீரோ ஸ்டேட்டாக இங்கே ஜெயிலில் இருக்கிற ஹீரோயினை தான் பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஹீரோயினும் ரிட்டர்ன் பார்க்க வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஹீரோயினும் ஒரு குழப்பமான பார்வையிலே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அது நல்லாவே புரியுது, உண்மையாகவே நான் உங்களோட தங்கச்சியோட கொலைக்கு சம்மந்தமே படலை, நான் அதை பண்ணவும் இல்லை, என்னை நம்புங்க, என்னை நம்புறேன் தானே நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹீரோட்ட கெஞ்சுறா. ஆனால் ஹீரோ என்னன்னா ரொம்ப கோவத்தோட, உனக்கும் எனக்கும் இது வரைக்கும் என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே முடிஞ்சு போச்சு, பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம், இனி எதுவுமே கிடையாது, அதை சொல்லுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கோவத்தோட திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோயினும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, ஆனால் ஹீரோ அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஸோ அப்படியே ஹீரோக்கும் யூராக்கும் மேரேஜ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக யூரா என்னென்னா கையில் ரிங் போட்டுக்கிட்டு ஹீரோயினை தான் வந்து பார்க்கா, இதோ பார் எனக்கும் ஹீரோவுக்கும் மேரேஜ் ஆக போகுது, ஸோ இனி ஹீரோவை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கூடவே என்னோட வீட்டில் இருக்கிற உன்னோட அம்மாவையும் உன்னோட தங்கச்சியும் சீக்கிரமாக வெளியே அனுப்பிடுன்னு சொல்லி ஜெயிலில் இருக்கிற ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க. பதிலுக்கு ஹீரோயின் கோவம்லாம் படாமல் இப்போ ஹீரோவை பார்த்துட்டு, எனக்கு நீ செஞ்சது எல்லாமே ஞாபகம் இருக்குது, நல்லா நீயும் ஞாபகம் வச்சுக்கோ, கண்டிப்பாக நான் அந்த ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அதுக்கான பதில் நீ சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவளை மிரட்டி தான் விடுறாங்க. ஆனால் அடுத்ததாக ஹீரோயினோட அம்மாவும் தங்கச்சியும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ இப்போ ஹீரோயின் அவங்க அம்மாட்ட, எனக்கு நல்லா தெரியும் இது எல்லாமே யூரா பார்த்த வேலை தான், அன்றைக்கி ஆக்சிடென்ட் நடந்தப்போ என்னெல்லாம் நடந்துங்கிறத அவள்கிட்ட விசாரிக்கும் போது அப்படியே எல்லாத்தையும் மாற்றி போய் சொன்னான். ஸோ அவள் செஞ்ச தப்பை தான் ஏன் மேலே மாற்றி விட்டுருக்கா,
விடுறா. அதனால அவளோட வீட்டில் அவளோட ரூமில் ஏதாட்டு சந்தேகப்படாத மாதிரி ஏதாட்டு எவிடன்ஸ் கிடச்சா நீங்கள் எனக்காக ஹெல்ப் பண்ணி அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி விடுறா. ஸோ அதுக்கு அவங்க அம்மாவும் சரின்னு தான் சொல்லி விடுறாங்க, பொண்ணை எப்படியாட்டு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஜெயிலில் இருக்கிற ஹீரோயினுக்கு தெரிய வருது ஆல்ரெடி 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் இதை நினச்சி கவலை தான் படுறாங்க. ஏன்னா இந்த குழந்தையோட அப்பா ஆல்ரெடி யூரானு இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு லைஃபாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குழந்தையோட அம்மாவாக இருக்கிற ஹீரோயின் இப்போ ஜெயில் கைதியாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில எப்படி நான் ஒரு நல்ல அம்மாவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஜெயிலில் இருக்கிற எல்லாருமே ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சதுமே ரொம்பவே எல்லா விதத்துலையும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கூடவே ஹீரோயினை எப்பவும் புள்ளி பண்ணிட்டு இருக்கிறா. அவங்க கூட ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சதுமே அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலாம் ஹீரோயினுக்கு எடுத்து கொடுத்துட்டு நல்லா சாப்பிடு, குழந்தை நல்லா வளரும் அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. ஸோ சுற்றி இருக்கிற எல்லாருமே இந்த அளவுக்கு ஹீரோயினை கேரிங்காக பார்த்துக்கிறதப்போ ஹீரோயினுக்குள்ளேயும் ஒரு கான்ஃபிடென்ட் வருது, கண்டிப்பாக இந்த குழந்தைய நம்ம நல்லா பார்த்துக்கிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் கம்பெனியில் பிரசிடெண்ட்டாக இருக்கிற ஹீரோக்கு எப்பவும் ப்ரெஷராக தான் இருக்குது. ஏன்னா கம்பெனியோட சீக்ரெட்ஸ் அடிக்கடி லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ஹீரோவை போட்டு தான் திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஷேர்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாகிட்டுன்னு சொல்லிட்டு. இந்த விஷயம்லாம் ஹீரோவோட சித்திக்கு தெரிய வந்ததுமே இதை நல்லா வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட பையன் காங்க இதில் பிரசிடெண்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. இந்த டைம் தான் ஹீரோயின் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோயினோட பேரில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாருமே இன்னொரு கம்பெனியில் விற்றுருப்பா யூரா. ஸோ அதை சிசிடிவி மூலமாக காங் பார்த்துருப்பான். தப்பு செஞ்சது யூராங்கிறது தெரியும். ஸோ அதனால் அந்த காப்பியை ஒரு டிஸ்கில் ஏற்றி வச்சுருப்பான். ஸோ அதை அவங்க அம்மாட்ட காட்டிக்கிட்டு ஹீரோயின் எந்த தப்புமே செய்யலை, செஞ்சதெல்லாம் யூரா தான் சொல்லிட்டு இப்போ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் இதை ஹீரோவோட சித்தி அவங்களுக்கு சாதகமாக எடுத்துகிட்டு தன்னோட பையன் காங்குக்கே தெரியாமல் அந்த டிஸ்கை எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக யூராவோட பாட்டிகிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. இதில் இருக்கிறது என்னன்னு தெரியுமா, உங்கள் பேத்தி செஞ்ச தப்பு தான், இதை பற்றி நான் கம்பெனியில் இருக்கிற யாருக்கும் காட்டாமல் இருக்கணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஷேர்ஸை என்னோட பையன் காங்குக்கு கொடுக்கணும், நடக்க போகிற ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்லன்னு சொல்லும்போது இப்போ அவங்களுக்கு வேறு வழியில் தன்னோட பேத்தி யூராவை காப்பாற்றுறதுக்காக அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் இப்போ காங்குக்கு தான் கொடுக்காங்க. ஸோ ஃபைனலாக ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் இப்போ காங் தான் பிரசிடெண்ட்டாக மாறுறாங்க. ஆனால் இப்போ ஹீரோ இன்னொரு போஸ்டிங்கில் அதே கம்பெனியில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ காங் இப்போ அந்த டிஸ்கை கொண்டு போய் ஒரு லாயர்கிட்ட கொடுக்கான். ஆனால் அங்கே தான் ஆல்ரெடி அவங்களோட அம்மா அந்த டிஸ்கை எடுத்துகிட்டு வேறு ஒரு டிஸ்கை வச்சுட்டாங்களே. ஸோ அதில் எந்த வீடியோவுமே இல்லை. ஆனால் காங் என்னென்னா ஒரு வேளைக்கு சரியாக காப்பி பண்ணாமல் விட்டுட்டோமோன்னு சொல்லி திங்க் பண்ணுறான். இருந்தாலுமே ஹீரோயினுக்கு ஏதாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெயிலில் இருக்கிற ஹீரோயினுக்கு ஜாக்னு இன்னொரு நேமில் லெட்ரு எழுதி போடுறான். நீங்கள் எந்த தப்பு செய்யலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் நிரபராதி தாங்கிற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷனாலும் நம்புற மாதிரி எழுதியிருக்கான். ஹீரோயின் எதிர்பார்க்குறதும் இதான், யாராவது தன்னை நம்பணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஜாக்ட இருந்து கிடைக்கும்னு நினைக்கிற ஹீரோயினுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்குது. ஸோ கண்டினியூஸாக லெட்ரு மூலமாக 2 பேருமே பேச ஆரம்பிக்காங்க. ஆனால் இந்த காங் ஹீரோயின் கூட இப்படி பேசுகிறது ஹீரோயின் மேலே அவனுக்கு ஃபீலிங்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு முறை லெட்டரில் அதே மாதிரி ஹீரோயினும் இப்படி ஜெயிலில் கவிதை நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லும்போது அவனுக்கு ஹீரோயினை பார்க்காம இருக்க முடியல. ஸோ ஜெயிலில் வந்து சீக்கிரட்டாக ஹீரோயினை மறைஞ்சு நின்று பார்க்கான். ஸோ ஹீரோயின் ரொம்பவே ஜெயிலில் கஷ்டப்படுதாங்கிறதே நல்லாவே தெரியுது அவளை பார்க்குறப்போ. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா பிரசிடெண்ட்டாக ஒழுங்காக கம்பெனியை பார்த்துக்கிட முடியல. கூடவே எப்பவும் ஹீரோயின் கூட டேட்டிங் பண்ண அந்த மூமெண்ட் தான் அவன் கண் முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்கு. யூரா கூட இருந்தாலும் ஹீரோயினோட நினப்போட தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட யூரா கண்டிப்பாக என்னன்னாலும் சரி ஹீரோவை மறுபடியும் பிரசிடெண்ட்டாக மாற்றணும், கூடவே ஹீரோயினை பற்றி எந்த ஒரு தாட்டும் ஹீரோக்கு வர விடாமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துகிட்டு இருக்கா. அப்படி இன்னொரு பக்கம் இந்த யூராவோட அப்பா செய்யாத தப்புக்கு ஹீரோயினை ஜெயிலுக்கு அனுப்பிட்டோன்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் அவரோட பதவியை ராஜினாமா செய்யலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. பட் அந்த டைம் அவருக்கு ஹைகோர்ட்டுக்கு பிரசிடெண்ட்டாக பதவி கிடைக்குங்கிறது தெரிய வருதப்போ அந்த பதவியை ரிசைன் பண்ணாமல் அதை ஏற்றுக்கிறாரு. அப்படி இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கிற ஹீரோவோட பாட்டி அன்னைக்கு காங்கோட அம்மா கொடுத்துட்டு போன டிஸ்கை வச்சுட்டு அப்படி என்ன தான் தப்பு செஞ்சுருக்கா என்னோட பேத்தி, இதை வந்து வீடியோ காட்டிட்டு போனாலேன்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு இருக்கிறப்போ அந்த ரூம்குள்ளே ஹீரோயினோட தங்கச்சி வரா. ஆக்சுவலாக ஹீரோயினோட தங்கச்சிக்கு மன வளர்ச்சி கொஞ்சம் கம்மி. ஆனால் அன்றைக்கி அவங்க அம்மாட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாட்டும் உங்களுக்கு அந்த வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பாட்டி கையில் அதை பார்க்குறப்போ இவளுக்கு டவுட்டாக இருக்குது, அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே அன்றைக்கி நைட்டு ஹீரோயினுக்கு பிரசவ வலியும் வருது, ஃபஸ்ட்டு பனிக்கூடம் உடஞ்சிருது. ஸோ ஹீரோயினை மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிற டைம் ஹீரோயினுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. ஸோ அவளால் மூவ் பண்ண முடியல. அந்த டைம் டாக்டரையும் வர வச்சுட்டு குழந்தைய வெளியே எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. பட் ஹீரோயின் ரொம்ப வலியில் இருந்ததுனால எனர்ஜியும் இல்லாமல் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க. டாக்டரும் இதே மயக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக இவளோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் மயக்கத்தில் இருக்கிறப்போ கூட இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பிரசவ டைமில் ஹீரோ அவங்க அம்மா தங்கச்சின்னு சொல்லிட்டு கூட இருந்து ஹீரோயினை புஷ் பண்ண சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மயக்கத்துலேருந்து ஹீரோயின் கண்முழிக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வலியோட அந்த குழந்தையும் பெற்றெடுத்துக்காங்க. பையன் தான் பிறந்திருக்கான். ஆனால் இதே டைம் எங்கேயோ சொகுசு
புதுசாக தூங்கிட்டு இருக்க ஹீரோக்கு திடீர்னு ஃபீல் ஆகுது ஹீரோயினுக்கு ஏதோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஜெயிலுக்கு வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வராங்க. பட் ஹீரோயின் கொஞ்சம் வீக்காகவும் கூடவே இப்படி குழந்தை பிறந்திருக்கிறது ஹீரோக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க முடியாதுன்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அப்படி இன்னொரு பக்கம் யூராவோட வீட்டில் இருக்கிற ஹீரோயினோட அம்மாவும் தங்கச்சியும் இப்படி தங்கச்சி கிட்ட போய் சொல்லிட்டா, இப்படி பாட்டியோட ரூமில் இப்படி ஒரு வீடியோ டிஸ்கை பார்த்தேன், எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் யாருமே இல்லாத நேரம் 2 பேரும் சேர்ந்து பாட்டியோட ரூமில் இருக்கிற அந்த டிஸ்கை எடுத்து கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்காங்க. அதில் நல்லாவே தெரியுது டாக்குமெண்ட்டை விற்றது யூரா தான், இதுக்கு அவளோட அப்பாவும் உடந்ததான்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி வேற யார்ட்டையாவது சொல்லலான்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கை தூக்கிட்டு அங்கே வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் யூராவோட பாட்டியும் ரூமை வந்து பார்க்காங்க. எல்லாம் சிதறி கிடக்கு, வீடியோ டிஸ்க் இல்லைங்கிறதும் கவனிக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹீரோயினோட அம்மா தான் செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக யூராக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ யூராவும் கண்டிப்பாக அந்த டிஸ்கை கொண்டு போய் ஹீரோட்ட கொண்டு போய் காமிச்சாங்கன்னா ஹீரோயினை தான் நம்புவான், நம்மளை வேண்டான்னு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை தேடி வராங்க. ஆனால் இந்த டைம் தான் ஹீரோயினோட தங்கச்சி ஒரு டெலிஃபோன் பூத்துலேருந்து ஹீரோவோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுவான். ஆனால் ஹீரோ என்னன்னா தெரியாத நம்பருங்கிறதுனால அட்டன் பண்ணலை. ஸோ இந்த டைம் ஹீரோயினோட அம்மா தனியாக நின்றுட்டு இருப்பாங்க. இதை யூரா பார்த்துருவா. ஸோ அவங்க அம்மா பக்கத்தில் போயிட்டு, நீங்கள் தப்பாக ஏதோன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஹீரோயினை வெளியே கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வாங்க நம்ம தனியாக போய் பேசலாம்னு சொல்லிட்டு அவங்களை இழுக்கிறான். ஆக்சுவலாக அவங்களுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். அதனால ஜெயிலில் இருக்கிற ஹீரோயினை கூட பார்க்க போகாமல் இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த இடத்துல இருந்து ஹீரோயினோட அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தான். இங்கே ஹீரோயினோட தங்கச்சியும் ஹீரோ ஃபோன் கால் அட்டன் பண்ணலன்னு தெரிஞ்சதுமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஹீரோயினுக்கு லெட்ரு போட்டா 2 நாளில் உன்னை நான் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேரில். அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்னென்ன இடத்துக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா இல்லை. ஆனால் இங்கே யூரா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மா ஒரு மலை உச்சியில் போய் தான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பேக்கை தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சண்டையில் மேலே இருந்து கீழே விழுத மாதிரி ஹீரோயினோட அம்மா நிற்காங்க. பட் பேக் என்னமோ யூராவோட கைக்கு வந்துடுது. பட் அவளுக்கு பேக் தான் முக்கியங்கிறதுனால ஹீரோயினோட அம்மா கையை விட்டுருதா. ஸோ அவங்க மலை உச்சிலேருந்து உருண்டு கீழே விழுந்துருந்தாங்க. ஸோ அப்படி எதுவும் தெரியாத மாதிரி ஃபஸ்ட்டே வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினோட அம்மா ரூமில் அவங்க லெஃப்ட் ஹேண்டில் தான் லெட்டர் எழுதுவாங்க போல. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் சூசைட் லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி இருக்கா. ஸோ நைட் டைம் போல் யூராவோட அப்பாவும் அவங்க அம்மாவோட ரூமுக்கு போய் பார்க்குறப்போ இப்படி சூசைட் லெட்டர் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஸோ அந்த டைம் யூராவும் எதுவும் தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கா. பட் உள்ளுக்குள்ளே ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மாவை தேடுறப்போ இப்படி மலை அடிவாரத்துலேருந்து கிடைக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணுறாங்க. இங்கே ஹீரோயினை பார்க்க வரேன்னு சொன்ன அம்மா வரலன்னே ஹீரோயினும் பயந்துட்டு இருக்காங்க. இந்த டைம் அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஹீரோயின்ட்ட வந்து சொல்கிறாங்க, இப்படி உங்கள் அம்மா மலையிலேருந்து உருண்டு கீழே விழுந்திருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக நல்லா அடிபட்டிருக்கு, பிரெயினும் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகுனா பிரெயின் டேட் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினால் இதை நம்பவே முடியல, நல்லா தான் இருந்தாங்க எங்கள் அம்மா, திடீர்னு இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக பர்மிஷன் கேட்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஹையர் ஆஃபீஸர்ஸ் யாருமே ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஹீரோயின் காலெல்லாம் விழுந்து கெஞ்சுக்கிறாங்க. ஆனால் யாருமே ஒத்துக்கல. கூட எப்பவும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த போலீஸ்கிட்ட தான் போய் ஹீரோயினும் ஹெல்ப் கேட்காங்க, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க இவ்வளோ நாள் ஹீரோயின் இங்கே ஜெயிலில் இருக்கிறத வச்சு ஓரளவுக்கு ஹீரோயினை புரிஞ்சுக்கிடுவாங்க, ஹீரோயின் நல்ல பொண்ணு தான் சொல்லிட்டு. அதனால் ஹீரோயினுக்காக ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போய் அவங்களே கேட்காங்க. ஸோ இந்த போலீஸ் மேலே இருக்கிற ரெப்புடேஷனை வச்சு அவங்களும் ஹையர் ஆஃபீஸர் எல்லாருமே ஹீரோயினை பார்க்கறதுக்காக பர்மிஷன் கொடுக்காங்க. ஸோ அடுத்ததாக ஹீரோயின் கூட 2 போலீஸ் கூட சேர்ந்து அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்காங்க. இந்த டைம் டாக்டரும் அவங்க அம்மாவுக்கு என்ன நடந்துருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ யூராவோட அப்பாவும் அங்கே வராங்க. ஹீரோயினும் கோவத்தோட, என்ன நடக்குது, எங்கள் அம்மாவை என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, எங்கள் அம்மா ஏன் இந்த நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லி சத்தம் போடும்போது பதிலுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உன்னோட அம்மா தான் இப்படி சூசைட் நோட் ஒன்று எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது, வாய்ப்பே இல்லை, எங்கள் அம்மா சூசைட்லாம் பண்ணுற ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக இந்த டைம் அந்த இடத்துக்கு யூரா வரா. ஸோ ஹீரோயின் இந்த இடத்துல பார்க்குறப்போ அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஸோ ஹீரோயின் கண்ணில் படாமல் மறைஞ்சிக்கிறா. இந்த டைம் ஹீரோயினும், என்னோட தங்கச்சி எங்க, அவட்ட கேட்டால் என்ன நடந்துக்குங்கிறது தெரியும், என்னோட தங்கச்சி எங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சியை தேடுறான். அந்த டைம் கூட இருக்கிற போலீஸும் ஹீரோயினுக்கு கொடுத்துருந்த டைம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் விட்டு கீழே இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த டைம் தான் ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயினை பார்த்து ஓடி வரா. ஸோ அதுக்கப்புறம் இப்படி எங்களுக்கு டிவிடி கிடந்துச்சு, அதுக்கப்புறம் அம்மா காணாமல் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அம்மா இப்படி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஹீரோயினும் நீ அம்மாவை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போலீஸ் ஹீரோயினை இழுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் தூரத்தில் நின்று காங் பார்த்துருப்பான். ஸோ காங் இந்த அளவுக்கு ஹீரோயின் கஷ்டப்படுறதை அவனால் ஏற்றுக்கிட முடியல. ஸோ அவனுக்கு அது ரொம்பவே பெயினாக இருக்குது. ஸோ இதனால் அவனோட அம்மாட்ட போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்ககிட்ட நம்ம என்னெல்லாம் பேசினா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் அவங்க அம்மாட்ட போய் கேட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு எதை பற்றி பேசுகிறாங்கிறதே தெரில. ஸோ அப்படியே கொஞ்ச நாளில் திடீர்னு ஒரு நாள் யூரானா ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்குள்ளே போகிறா. பார்த்தா அந்த டைம் ஹீரோயின் அவள் கையில் இருந்த குழந்தையோட வச்சு விளாண்டுட்டு இருக்கா. ஸோ அதை பார்க்குற அவளுக்கு நல்லாவே தெரியுது அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆனால் யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டு. ஒரு வேளைக்கு இதை பற்றி ஹீரோவுக்கு தெரிய வந்தால் குழந்தைய காரணங்காட்டியே ஹீரோ
ஹீரோயின் கூட போயிடுவாங்க, நம்மளை விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இவ நைட் டைம் போல் இவளுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஹீரோட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணா. பட் ஹீரோக்கு அவன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, ஜஸ்ட் அந்த கம்பெனிக்காக மட்டும்தான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களே தவிர இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் 2 பேருக்குள்ளே வரல. ஸோ அதனால் ஹீரோ விலகி போயிருந்தாங்க. இவளும் ஹீரோயின் மேலே தான் கோவப்படுறா. அப்படியே ஹீரோயின் கூட ஜெயிலில் இருந்த யங்ஜோங்கிற பொண்ணு ரிலீஸ் ஆகிட்டா. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஹீரோயினோட அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்கறதுக்காக போகிறான். ஆனால் அந்த டைம் கரெக்டாக அவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறான். கூடவே ஒரு நாள் இல்லாமல் டெய்லியும் ஹீரோயினோட தங்கச்சியையும் அவங்க அம்மாவையும் பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். லெட்டர்லையும் இப்படி உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு டெய்லியும் போயிட்டு வரதை பற்றியும் எழுதி கொடுக்கான். ஸோ இதை கவனிக்கிற ஹீரோயினுக்கும் ஜெயிலில் இருந்தாலும் வெளியே அவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்காக இன்னொருத்தங்க இருக்காங்கிறது ஹாப்பியாக இருக்குது. கூடவே ஜெயிலில் இருக்க நாள் ஹீரோயினுக்கு கஷ்டமாகவே இல்லை, குழந்தை கூட இருக்கும்போது. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. இப்படி ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்துக்குன்னா 18 மாதம் மட்டும்தான் அந்த குழந்தை அம்மா கூட இருக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைய அம்மாட்ட இருந்து பிரிச்சிடணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ குழந்தைய கொடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டு போல். இப்போ தான் ஹீரோயினும் யோசிக்காங்க, அவங்களோட அம்மாட்டையும் கொடுக்க முடியாது, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. கூட ஹீரோக்கு இந்த குழந்தைய பற்றியும் தெரியாது, ஹீரோட்ட கொடுத்தாவும் இது சரி வராது அப்படின்னு யோசிச்சுட்டு குழந்தைய ஆர்ஃபனேஜில் விடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த குழந்தைய வளர்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி குழந்தைய அனுப்ப வேண்டிய நாளில் குழந்தை கூட ரொம்பவே ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரம் இப்படியே நின்றக்கூடாதா, குழந்தை கூடவே நான் இருந்துடக்கூடாதான்னு வேற திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படியே சாப்பாடு ஓடிட்டு இருக்கிறப்போ தெரியத்தம்மா குழந்தை தட்டி விட்டு அந்த சுட சுட இருந்த சாப்பாடு குழந்தையோட காலில் பட்டுருது. ஸோ நல்லா அழுறான். அதுக்கப்புறம் நல்லா தூங்கவும் செய்கிறான். இந்த டைம் ஹீரோயின் குழந்தைக்கு என்ன பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்காது, அவனுக்கு எப்படி விளாண்டா பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா எழுதி கொடுத்து விடுறான். அப்படியே இன்னொரு பக்கம் யூராவை பார்த்தோன்னா அவளும் ஒரு குழந்தை பெற்று எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணா. பட் ஹீரோக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லாதனால அதுக்கு அக்செப்டே பண்ணலை. ஸோ இவளுக்கும் நல்லா புரியுது. ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக அவளோட பாட்டியை ஹீரோட்ட அனுப்பிவிடுறா. அவங்களோட பாட்டியும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான்ப்பா 2 பேரும் இப்படியே இருக்க போகிறீங்க, ஏதாட்டு குழந்தைன்னு ஒன்று இருந்தால் தானே நல்லது, எதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்கக்கூடாது, ஐவிஎஃப் மெத்தட் முடியாவது நீங்கள் குழந்தை பெற்று எடுத்துக்கிட வேண்டியதானேன்னு சொல்லிட்டு அவங்களோட யோசனையை சொன்னால் ஹீரோக்கு தான் அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் குழந்தை வேணுங்கிறதையும் ஹீரோ யோசிக்கலை. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே யூராவோட பாட்டியை பார்த்துட்டு இப்போதைக்கு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னால் முடியாதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் இங்கே யூரா என்னன்னா கண்டிப்பாக பாட்டி பேசி ஹீரோவை அனுப்பி விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆகுது, ஹீரோவும் வரல. ஃபைனலாக இதுக்கும் காரணம் ஹீரோயின் தான் சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு அந்த குழந்தை இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைய பற்றி விசாரிக்கா. ஸோ குழந்தை நாளைக்கு ஆர்ஃபனேஜ்க்கு கொடுக்க போகிறாங்கிறது இவளுக்கு நல்லா தெரிய வருது. ஸோ நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் இஷ்டமே இல்லாமல் குழந்தைய கொடுத்து விடுறாங்க. பட் குழந்தைக்காக இப்போ ஹீரோயின்ட்ட இருக்கிற ஒன்றுனா ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறப்போ ஒரு செயின் கொடுத்துருப்பாங்க, அதே செயினை குழந்தைக்கு போட்டு விடுறா. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைய அங்கேருந்து ஆர்ஃபனேஜுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூரா எதுவுமே தெரியாத மாதிரி குழந்தைய தத்தெடுக்க வந்ததா அங்கே இருக்கிற குழந்தைங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதில் ஹீரோயினோட குழந்தைய தான் தேடிட்டு இருக்கா. அந்த டைம் அதுக்கு இன்சார்ஜாக இருக்கிறவங்க சின்னதாக ஒரு வேலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு யூராவை அந்த ரூமில் விட்டுட்டு வெளியே போகிறப்போ இவ கரெக்டாக ஹீரோயினோட குழந்தைய தேடி பிடிச்சிட்டா. பட் ஹீரோயின் ஜெயிலேருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் குழந்தைய திரும்ப வாங்கிக்கிறத மாதிரி தான் ஆர்ஃபனேஜில் விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன் அப்படியே வச்சுட்டு குழந்தையோட ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறா. ஸோ இப்போ ஹீரோயின் குழந்தையோட ஃபோட்டோக்கு வேற ஒரு குழந்தையோட ஃபோட்டோவை வச்சிருந்தா. அதுக்கப்புறம் எனக்கு இந்த குழந்தை தான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட குழந்தைய அடாப்ட் பண்ணி மேரேஜ் பண்ணி குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒரு 2 பேர்கிட்ட குழந்தைய கொடுத்துருதா. கூடவே காசும் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்காகவும் கொடுத்துருதா. ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் இன்னொரு பக்கம் அப்படியே வருஷங்கள் ஆகுது. ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் இங்கே ஜெயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தப்பிச்சு போகிறதுலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதுக்கும் சேர்ந்து தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ 4 வருஷம் ஆகி போகுது. ஸோ ஹீரோயின் இந்த 4 வருஷத்தில் ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்திருப்பாங்க. அதனால் சீக்கிரமாகவே ஹீரோயினை ஜெயிலேருந்து விடுவிக்கிறதா நியூஸ் வருது. ஸோ ஹீரோயினும் இந்த நியூஸை கேட்டதுமே கூட இருக்கிற போலீஸை தான் ரொம்ப ஹேக் பண்ணி அழுதுகிட்டே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் ஹீரோயின்காக ஒரு ரெட் கலர் ஜாக்கெட் வாங்கி தான் கொடுத்து வர்றான். ஹீரோயினும் அதே ரெட் கலர் ஜாக்கெட்டை போட்டுட்டு தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வராங்க. காங் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருப்பான். ஹீரோயினுக்கும் காங் தான் நம்மகிட்ட பேசினதுங்கிறது எதுவுமே தெரியாது. ஜாக்னு இன்னொரு நேம்ல இருந்து தான் இவ்வளோ வருஷமாக பேசிட்டும் இருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோயின் ஃபைனலாக வெளியே வந்ததுமே எடுக்கிற முடிவு ரிவெஞ்சு தான். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க இந்த ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே ஹீரோவோட தங்கச்சி இறந்த அந்த கேஸ் தான். ஸோ அதனால் ஹீரோவோட தங்கச்சியோட மெமரபிள் பிளேஸ்க்கு தான் போகிறாங்க. பட் அந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டடாக ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஹீரோயினை பார்க்குறப்போ ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்ததுமே நீங்கள் யூராவை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் கம்பெனி தானே, அதுக்காக மட்டும்தானே யூராவை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது தானேன்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு ஹீரோவோட பதில் என்னென்னா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறேன், இனி என்ன நடந்தாலும் சரி
என்னோட லைஃப்பில் நீ கிடையவே கிடையாது, அது மட்டும்தான் உறுதின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி விடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ இப்படி பேசுவாங்கிறதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. லாஸ்ட்டில் ஹீரோ மேலே கொஞ்சம் ஹோப் இருந்திருக்கும், அதுவும் இப்போ போயிடுச்சு. ஆனால் ஹீரோயின் தான் மேலே போட்டிருக்க பழியை மட்டும் சரி செஞ்சே ஆகணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததான் ஸ்டேட் ஆர்ஃபனேஜில் விட்டுருந்த குழந்தைய பார்க்கறதுக்காக தான் போகிறாங்க. ஸோ சேம் இன்ஃபர்மேஷன் ஆனால் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிட்டு, ஸோ அந்த ஃபோட்டோ சேஞ்ச் ஆகின குழந்தைய கொண்டு வந்து தான் இங்கே நிப்பாட்டுறாங்க. இங்கே ஹீரோயினும் பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டாங்க. முதுகில் ஒரு மச்சம் இருக்கும் போல், காலில் வேற அந்த சாப்பாடு கீழே பட்டு சுட்டு தழும்பு இருக்கும் போல், அதுவும் இல்லை. ஸோ இது என்னோட குழந்தை கிடையாதுன்னு ஹீரோயின் பார்த்ததுமே சொல்லி ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஸோ இதுக்காக ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்களும் சின்ன வயசு ஃபோட்டோவையும் இன்ஃபர்மேஷனையும் எடுத்து ஹீரோயின்கிட்ட காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்ததும் சொல்கிறாங்க, ஃபோட்டோ சேஞ்ச் ஆகியிருக்கு, என் குழந்தை இதுதான் சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிற அதுக்கப்புறம் போலீஸும் வந்துடுறாங்க. கண்டிப்பாக என்னோட குழந்தைய கண்டுபிடிச்சி எனக்கு தாங்க, என் குழந்தை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்க காலில் வந்து கெஞ்சுறாங்க. அங்கே இருக்கிற போலீஸும் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களோட குழந்தையை கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த பாட்டு இங்கேயே முடியுது. இனி ஹீரோயினோட ரிவெஞ்ச் மட்டும் தான் இருக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. யூராவாலேயும் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு என்ன இருக்குது. ஸோ இதுக்கான பதிலும் யூராக்கு லேட்டாக தான் கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.